ஐயங்கார்லேயே சில நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலாம் தெரியும். அவங்க வெளியில எங்கேயா போனா கூட வெளியில எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஐயர்ங்கிறது வந்து சிவபெருமானை வழிபடுற சைவ வழிபாடு. ஐயங்கார் அப்படிங்கிறது பெருமாளை வழிபடுற வைணவ வழிபாடு. இப்ப ஆனா நெறைய கல்யாணம் நடக்குது கிராஸ்ல. இருந்தாலும் கூட ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க. ஒண்ணும் இல்ல ஐயங்கார்லேயே சில நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலாம் தெரியும். அவங்க வெளியில எங்கேயா போனா கூட வெளியில எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. கையிலேயே கும்ட்டி அடுப்பு எடுத்து வச்சுட்டு போய் பத்ரிநாத் கேரளா வரைக்கும் போகும்போது எல்லா இடத்துலயும் அவங்களே சாதம் பொங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு கருத்துல இருக்காங்க. நம்ம தவறு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில குடும்பங்கள் இருந்தா, பட் நம்ம அதை வந்து அதை மரியாதை தான் செய்றோம். ஆனா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுங்கிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நெறைய பேர் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஜாதக பொருத்தம் கொஞ்சம் நெறைய பேர் இருக்கு. அதுலயும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, கோத்திர பொருத்தம் பார்ப்பாங்க, நட்சத்திர பொருத்தம். கோத்திரம்ங்கிறது அதாவது அது ஒரு அருமையான கான்செப்ட் அது. ஸோ சகோதரர்களுக்கு வரும். அதனால சகோதர குடும்பத்திலேயே பெண் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் சகோதரர்களுக்காக கோத்திரம் வரும். அந்த கோத்திரம் மட்டும் கண்டிப்பா பார்ப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 8, 9 பொருத்தங்கள் இருக்கு. அத பார்ப்பாங்க. சில பேர் அந்த பொருத்தங்களே ஒரு 5, 6 இருந்தா போதும்பாங்க. 7, 8 இருந்தா போதும்பாங்க. சிலர் 9 பொருத்தம் இருந்தா தான் குடுப்பேன்பாங்க. இந்த மாரிலாம் ஆனா இதுதான் சொல்றேன். இது எல்லாமே இது வந்து பல கருத்துக்கள் வருது. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு, இந்த லவ் மேரேஜ்ங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸா ஆயிட்டதுனால தான், இப்ப இத பத்தி நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு.